கட்சி முடிவு பண்ணணும், யார் எந்த இடத்துல போட்டியிடணும் நாங்கள் முடிவு பண்ணக்கூடாது. கட்சி சார்பாக என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்போம். கட்சி ஜெயிக்கணும், எங்களுடைய அலையன்ஸ் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். திமுக ஆட்சி எப்படியாவது வீழ்த்தணும், அது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. அவங்களுடைய கரப்ஷன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்களுடைய ஈஸி அக்சசிபிலிட்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை நோக்கி தான் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். தனிப்பட்ட முறையிலே நான் போட்டியிடணும், நான் ஜெயிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஒண்ணுமே கொடுக்கல. எந்த தொகுதி உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த தொகுதி கொடுக்க போறாங்க, எத்தனை தொகுதி கொடுக்க போறாங்க, யாருக்கும் தெரியல. விஜய் நேற்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிட்டு வந்தாரு. வெளியே வரும்போது மிகவும் உற்சாகமா வந்தாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு விசாரணை ஆஜராயிட்டு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதே போல செந்தில் பாலாஜிக்கு நீங்க நாளைக்கு ஆஜராக சம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறு பண்ணும்போது சமன் வந்தா போய் பார்த்துதானே ஆகணும். ஏன் யாருமே போகாம இருக்காங்களா? அவருக்கு நான் விதிவிலக்கா? சமன் கொடுத்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வரட்டும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள அழைத்து வரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசுறவங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. தொடர்ச்சியான கேஸ் அது சிலிண்டர், அதாவது தட்டுப்பாடு இருக்கு. மத்திய அரசோட வெளியுறவு கொள்கையினாலதான் நம்மளால மீட்க முடியும், இது பண்ண முடியும். திமுக அறிவுபூர்வமா பேசிட்டு இருக்காங்களான்னா முதல்ல அவங்களே கண்ணாடி பார்த்துட்டு கேட்கணும். எல்பிஜி கேஸ் பிரச்சனை இப்போ இருக்கிறது உலகத்துல என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அது தெரியாம அரசியல் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிங்கன்னா அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய போர் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில தமிழகத்துல ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சாலும் அதுக்கு பிஜேபி நரேந்திர மோடி தான் காரணம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியல் திமுக பண்ணிட்டு இருக்கு. என்னங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போர் வரப்போதான் இவங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா? ட்ரம்ப் கொடுத்தாரா இல்ல நெத்தானியோ கொடுத்தாங்களான்னு முதல்ல சொல்லுங்களேன். இப்போ இவங்க பண்ணிருக்கணும்ல, தமிழகத்துல இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு இவங்களுக்கு முன்னாடியே ட்ரம்ப் தொடர்பு பேசிட்டு சொல்லிட்டாங்களா? இல்ல ஒரு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பேசிட்டாருன்னா இவங்க சேமிச்சு வச்சிருக்கணுமே. ஒரே மாதத்துல தொடர்ந்து 2-3 பாலியல் சம்பவங்கள் நடைபெற்றது. கல்வியில் சிறந்த தமிழான முதன்மையான தமிழ் நாடுன்னு சொல்லி ஒரு நிலையில இந்த பாலியல் சம்பவம் நடைபெற்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒண்ணுதான். திமுக ஆட்சியில் பெண்ணுங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. லா அண்ட் ஆர்டர் எங்கேயோ போய் நிற்குது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தினமும் பேப்பர் படிக்கும் போது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கும்போது திமுக ஆட்சி கண்ணு மேலே ஒரு கவர் வச்சுட்டு நான் பண்றது தான் சட்டம்னா நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்றோம், இது திமுக ஆட்சியோட கடைசி தேர்தல் இருக்கணும்.